இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏலே முடியாத கிழவனை எதுக்குல வம்படியா தூக்கிட்டு வந்தீங்க? ஏலே முடியலன்னா விட்டு வரலாம்ல, சொல்லியிருந்தா நாமளே அங்க போய் பாத்துக்கலாம்ல. ஏன் முடியாத ஒரு போட்டு இப்படி பாடுபடுத்திட்டியா? ஐயா மெல்ல எந்திரிங்க. ஏலே பாத்துல கையை கையை உடைச்சிட்டு போதிய. என்ன சித்தப்பா நல்லா இருக்கீங்களா? வைகுண்டம், உன்னை பார்த்து எம்பூட்ட நாளாச்சு. சூடாமணி இருக்கிற வரைக்கும் வருஷம் ஆதிசாமிக்கு பூஜையை போட்டுருவா. அவளோட அம்பூட்டு பூஜை நின்று போச்சு இல்ல? அதெல்லாம் விடுங்க. குலசாமிக்கு நேர்த்தி கடன் செஞ்சு வேண்டுதல்லாம் நிறைவேத்தனா, அதுக்கு என்னென்ன செய்முறைன்னு சொன்னா செஞ்சு விடுவோம்ல. உங்க ஆதிசாமினா 7 கன்னிமார் தான், கூடவே வணங்காத்த அண்ணனுங்களும் இருக்காங்க. என்ன செய்யணும்னு சொல்லுங்க சித்தப்பா. வழக்கமான நடைமுறைதாம்மா. வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் காப்பு கட்டிக்கிட்டு விரதம் இருக்கணும். இப்போ நீ நானும் மட்டும்தான், மற்ற ஆம்பளைங்களாம் செய்யணுமாண்ணா? முத்துப்பாண்டி இவன்லாம் நான் விரதம் இருக்கணுமாண்ணா? அதெல்லாம் ஒருத்தரும் தேவையில்லை, நம்ம 2 பேர் மட்டும் இருந்தா போதும். அது மட்டும் இல்ல, 7 கன்னிமாருக்கு நம்ம கையால மஞ்ச அரைச்சி பூசி குளிப்பாட்டணும். நம்ம கையால நெல்லு குத்தி அரிசி எடுத்து பொங்க வச்சு படைக்கணும். எல்லாத்தையும் செஞ்சு விடுவான். குத்தி எடுத்த அரிசியை ஊற வச்சு மறுபடியும் குத்தி மாவாக்கி மாவளுக்கு பூசை போடணும். அத நாங்க பாத்துக்கிறோம் தாத்தா. ரொம்ப முக்கியமான விஷயமா, அங்க ஒரு தனி இடம் இருக்கும். அதுல காஞ்ச விறகு அடுக்கி காஞ்ச மிளகா 10 கிலோ போட்டு அடுக்கி வைக்கணும். இந்த குடும்பத்து பிள்ளைங்க அம்புட்டு பேரும் தீச்சட்டி எடுக்கணும். எல்லாருமே வா தாத்தா. ஆமாத்தா, அம்புட்டு பொம்பளைங்களும் எடுக்கணும். தீச்சட்டி எடுத்து கன்னிமார் சிலைய சுத்தி வந்து அந்த தீச்சட்டி நெருப்ப வச்சு அடுக்கி வச்ச விறகுக்கு தீ வைக்கணுமா. செஞ்சிடலாம் தாத்தா. என்ன சண்முகம்? ஆமால, அவர் சொன்னதை அம்படியும் செஞ்சிருவான். எரிஞ்ச மிளகாயில கண் திருஷ்டி பில்லி சுனியம் அம்புட்டும் போயிடும். அது போதும். அந்த விறகு எரிய எரிய இந்த குடும்பத்துக்கு வந்த அம்புட்டு வினையும் விலகி போயிடும். ரொம்ப சந்தோஷம் தாத்தா. சரிங்க சித்தப்பா, நல்லது. இல்லை, அவர் குடிக்க ஏதாச்சும் கொண்டு வாங்க. இதோ ரத்னா வா.